நான் பேசுறது கேட்கல. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள். மெய்ப்பொருள் காண்பு அறிவு. யாரோ வந்த மாதிரி இருந்தது. தெளிவா கேக்குது. ஆமாங்க. அப்புறம் போயிடுச்சு. விலகிட்டாங்க. இவர் 2 பேர் வந்தாங்க. இவர் ராஜீவ் காந்தி, அப்புறம் அந்த வேற வந்தாங்க. யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் இத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்படி ராஜீவ் காந்தி காலையில் இன்னைக்கு என்ன பண்ணீங்க? ஓரளவு பரவாயில்லையா? என்ன இருக்கு? எப்படி உடல்நிலை சொல்லுங்க ராஜீவ் காந்தி. கொஞ்சம் பரவாயில்லையா? அந்த இது துடிப்பு தான் இருந்துட்டு இருக்கியா, மற்றபடி சுவாசமும் கொஞ்சம் எதுவும் இருக்கு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிட்டு இருக்கு. சரியா? சரிங்க சரிங்க. தூக்கம் ஒழுங்கா வருது. சரி சரி. இப்போ என்ன 36 24 மணி அதெல்லாம் சரியாயிரும். எல்லாமே அடங்கிட்டு வருது. எல்லாமே அடங்கிட்டு இருக்குது. இந்த துடிப்பு குறைஞ்சிருக்கு. துடிப்பு இருக்கு இல்லையா? அங்கங்க துடிப்பு வந்துகிட்டு இருக்கு. மற்ற தொந்தரவுலாம் போயிடுச்சு. உடல் கரையுது. எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்கு உடம்பு? அது கரைச்சல் அந்த இது பல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. சரி, கரைஞ்சிட்டு உடம்பு கரைஞ்சிட்டு இருக்கா? சரி சரி. மற்ற தொந்தரவுல எல்லாம் தூக்கமெல்லாம் ஒழுங்கா வருது இல்லையா? சரி சரி. இப்போ 48 மணி நேரம் போட்டு இப்போ அவரு 42, நானும் 48 மணி நேரம் போட்டிருக்கேன். அவங்களும் 48 மணி நேரம், தேவியும் 48 போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குது உடம்பெல்லாம்? நல்லா இருக்கு. சரி சரி. ஆமா. முத்துக்குமாருக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. இப்பதான் இந்த கொஞ்சம் இந்த புண்ணு அந்த கிட்டத்தட்ட சிறு வயசுல இருந்தே இருந்திருக்கு. அவங்க 5 வயசுல இருந்தே குடல் புண்ணு இருந்திருக்கு. இப்போ 5 வயசுல இருந்து அவங்களுக்கு என்ன இருந்திருக்குது? குடல் புண்ணு இருந்திருக்கு. குடல் புண்ணு. ஆமா. ஐயா சாயங்காலம் இப்போ பேரிச்சி மரம்னா திராட்சை ட்ரை திராட்சைனா எடுத்துக்கலாங்களா? சும்மா 4 எடுத்துக்கலாம். அது எல்லாம் தேன் கலந்து இல்ல, தேன் ஒரு ஸ்பூன் சாப்பிடலாமா? 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அப்படியே போட்டு சாப்பிட்டா போதும். அதுவே போதும். ஏன்னா இப்போ ஈரம் பயங்கரமா நமக்கு ஒன்றும் பண்ணாது. இப்போ தவிர இப்போ அந்த நிறைய நோம்பி நொடி கண்டெல்லாம் திட்டங்கள் போகிற கடுமையாக காய்ச்சல் வயிறெல்லாம் எல்லாத்தையும் கெட்டு போயிடும். 99% வயிறு கெட்டுருக்கும். பூரா ரத்தமே பெருங்க, பூரா எல்லாம் காய்ச்சி வந்துருப்பாருங்க. எல்லாத்தையும் இந்தியாவில் இருக்க 95 பேர்த்து காய்ச்சி வந்துடும். எல்லாம் வயிற்று கெடுத்துருவானுங்க, இறப்பை கெடுத்துருவானுங்க, இறப்பையும் ரத்தத்தையும் கெடுத்துருவானுங்க. எல்லாத்துக்கும் காய்ச்சல் வரும். நமக்கு மட்டும் வரவே வராது. எனக்கு மட்டும் காய்ச்சலே வராது. ஏன்னா வயிறு காலியாவே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, ஏன்னா நம்ம உணவு பாதை எப்பவுமே காலியாவே இருக்கணும். உணவு பாதை எப்பவுமே காலியா இருக்கணும். காலியா இருந்துட்டுன்னா உள்ள இருக்கிற எல்லாமே உணவு பாதையில அடைப்பு இருந்ததுனாவே எல்லா நோயும் வரும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு சக்தி நைட்ரஜன் வெளியே உள்ள போகுது. உள்ள போய் ஆற்றலா மாறுது. ஆற்றலா மாறி இன்ஜின் நகரணும். ஆனா இன்ஜின் நகரப்போ உணவு பாதையில் அடைப்பு இருந்தா இன்ஜின் நகராது. அப்ப ஆற்றல் அதாவது மேல எனர்ஜி அங்கிருந்து வருது. எனர்ஜி உள்ள போகுது. அது விட்டல் பவர்பாங்க. விட்டல் பவர். விட்டல்ங்கிறது ஆரோக்கியம். விட்டல்ங்கிறது வெளியிருந்து பவர். அது உள்ள போகுது. உள்ள போற பவரா மாறுது. பவரா மாறி இன்ஜின் நகரணும். ஏன் நகர மாட்டேங்குதுன்னா அடைப்பு இருக்குது. கைகள் வராது, கால் வராது, எல்லா நோயும் வந்துடும். இப்ப அவர் சிறு வயசுல இருந்து அவருக்கு இருக்கு. சிறு வயசுல இருந்து நான் சொன்னேன் 4 மணிக்கு வந்திருந்தாரு சொன்னேன். சிறு வயசுல இருந்தே உடம்புல 4.5 கிலோ மலம் நிரந்தரமா இருக்கும். அதாவது 10 பவுண்டு மலம் நிரந்தரமா இருக்கும். குடலெல்லாம் சுருங்கி இருக்கு. இந்த மாதிரி சாதாரண உணவு திங்கிறவங்களுக்கு, இட்லி திங்கிறவன், தோசை திங்கிறவன், சாதாரண உணவு திங்கிறவங்களுக்குல குடல்ல சுருங்கி போயிருக்கு. இந்த மாதிரி சுருங்கி இருக்கும். இப்போ அந்த சுருக்கத்தை நீங்க சரி செய்யறதுக்கு அதை செரிக்கிறதுக்கு 10-15 நாள் ஆகும். அதெல்லாம் பாருங்க, இந்த மாதிரி சுருங்கிடும். சாதாரண உணவு சாப்பிட்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? அங்கங்க சுருங்கி கிடக்கும். இந்த சுருக்கத்தை முதல் ரெடி பண்ணணும்னா இப்போதான் 3 கிலோ குறைஞ்சிருக்கு அவருக்கு இந்த 4 நாளில். இப்போ அந்த காய்கறி போடுறதுனால அந்த உடம்புல இனி அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ இவருக்கு குறைஞ்சிட்டு அந்த சதை குறையிறது நின்று இருக்குது. ஊத்தல் குறையிறது நின்று இருக்குது. அந்த துடிப்பு கொஞ்சம் லேசாக இருக்கு அவருக்கு. யாருக்கு? இவருக்கு.
மற்றபடிக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவருக்கு 2 மணி நேரம் 3 மாத்திரை இல்லாமல் இப்போ தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. 1 மாதம் மாத்திரை. இது எல்லாமே ரத்தம் சுத்தமாக தினம் ஒரு நாளைக்கு 10 தடவை 12 தடவை ஒன்றுக்கு போயிடும், மஞ்சளாக போகும். இப்போ பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னும் 1 நாள் 2 நாள் பருப்பை இழுத்து பிடிக்கணும். இழுத்து பிடிக்கிறப்ப சரியா போயிடுவார். புற்றுநோய்க்கு வைத்தியம் பண்ணுற ஏன்னா குடல் புண்ணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது சிறுசில் அதுவும் 40 வருஷமா இருக்குது. இப்போ 40 வருஷமா இருக்குதுன்னா எந்த அளவுக்கு உடம்ப நாரி போய் கிடக்கும் பாருங்க. உள்ள பிணமாவே இருக்கும், உள்ள பூரா அமிலமா இருக்கும், அரிச்சு போய் கிடக்கும். தப்பிச்சிட்டாரு. இன்னும் விட்டுருந்தா வெவ்வேறு வந்துருங்க. ஐயா விட்டுருந்தா என்ன வேணா நடக்கலாம். அமிலம் ஆயிடுச்சுன்னா என்னவா மாறுது? அமிலத்தன்மை மாயிட்டே போயிடுன்னா அவர் 30 வருஷமா குடல் புண்ணுங்கிறாரு. நேரம் வேற கேஸ்ட்ரிக் அல்சர் வந்திருக்கணும், அதாவது குடல்ல புற்றுநோய் வந்திருக்கணும். என்ன சொல்றாரு இந்த இடத்துல? இவர் டாக்டர் அர்னால்டு டாக்டர் வந்து இவர் பேர் ஜெர்மன் டாக்டர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1931 என்ன சொல்றாருன்னா, உங்கள் உடம்பு அமிலத்தன்மை அடைந்து விட்டால், உங்கள் உடம்பு அமிலத்தன்மை அது அசிடிட்டி அமிலத்தன்மை அடைஞ்சிட்டு நீ டாக்டர்கிட்ட போய் எதுவும் கேட்காதீங்க, மருத்துவர் போய் கேட்காதீங்க. மருத்துவர் என்பது வேறு, ஆராய்ச்சியாளர் என்பது வேறு. என்னது? ஆராய்ச்சி என்பது வேறு. ஆமா. நீங்க என்ன போய் யார்கிட்ட போய் கேட்குறீங்க? ஆலோசனை யார்கிட்ட கேட்குறீங்க? மருத்துவர்கிட்ட கேட்குறீங்க. டாக்டர் மருந்து கொடுக்கறவங்க கிட்ட போறோம். அவன் ஆராய்ச்சியாளரே கிடையாதுங்க. அவன் உளறிட்டே இருப்பான். இன்னைக்கு கூட ஒரு டாக்டர் உளறிட்டு இருக்கான் பாருங்க. இப்போ கூட ஒருத்தர் உளறிட்டு இருக்கிறான், நான் பார்த்தேன். அவன் எவனோ ஒருத்தன் சோறு திங்கலாமா, ஒரு பொம்பளை 6 மரம் கேட்குறான். சக்கரை தின்னா அது நாடு சக்கரை திங்கலாமா, சப்பாத்தி திங்கலாமா, பாட்டுக்கு உளறிட்டே இருக்கான் அந்த டாக்டர். ஏன்னா நீ நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியா? ஒரு டாக்டர் உளறிட்டு இருக்கான் பாருங்கண்ணா. அதை பார்த்தேன்னு கடுப்பா இருக்குது. என்னடா இப்படி உளறிட்டே இருக்கான்னு. இப்படியே உளறிட்டே இருக்குடா, இப்படியே உளறிட்டே இருக்க வேண்டியதுதான். அவனும் தப்பிக்க முடியாது. அவனுக்கு இந்த புத்தகம்லாம் அவனுக்கு தெரியும். அவனும் சாகத்தான் போறான் பாருங்க. அந்த டாக்டர் சாகத்தான் போறான். சரியான ஒரு டாக்டரு, அவர் இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணவர். அவருக்கு உடல் எடை எவ்வளோன்னு கேட்டு 120 கிலோ. யானை குட்டியமா இருந்து செத்து போயிட்டாரு. அதனால இந்த வளர்றதை வந்து நிறுத்தவே மாட்டானுங்க. அளவு இவனுங்களெல்லாம் போய் பேட்டி காண்றான் பாருங்க. போய் யாரை பேட்டி காணணும்னா, நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளை போய் பேட்டி காணணும். மருத்துவத்துறையில நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி போய் கேட்டா பரவாயில்ல. சும்மா எம்பிபிஎஸ் டாக்டர், எம்எஸ் டாக்டர், எம்பி டாக்டர் உட்காந்துட்டு அவனுக்கு சோறு திங்கலாமா, காய் திங்கலாமா, இதைத்தான் கேட்பானே. ஏதாவது எப்ப பாரு இதவே கட்டுரு, அது நேரத்தை ஓட்டிக்கிட்டு இப்படித்தான். அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, சரி உங்க உடம்பு அமிலத்தன்மை அடைந்து விட்டார். என்ன சொல்றாருன்னா, இந்த கேன்சரை பத்தி சொல்றாரு. இந்த கேன்சருங்க என்னது? கேன்சருங்க என்ன தெரியுங்களா? ஒரு வகையான புண்ணுங்க. என்னது? புண்ணு ஆறாம வளர்ந்துகிட்டே இருக்கும். புண்ணு ஆறாம வளர்ந்துட்டே இருக்கு. அது குட்டி போட்டே இருக்கு. அது வேற குட்டி வேற போட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சிலது வந்து புண்ணு இருக்கும், சிலது வந்து மேல வளரும், சிலது ஓடும், சிலது நின்றுகிட்டே இருந்து அப்படியே கல்லு மாதிரி மாறிடும். இந்த எந்த மாதிரி? இந்த மாதிரி எது? இது மாதிரி எது? இந்த காலிஃபிளவர் பாத்துருக்கீங்களா? அதே மாதிரி காலிஃபிளவர் உடம்புடைய ஒருத்தர் உடம்புடைய குணத்தை பொறுத்து அது வேலை செய்யும். ஆமா, காலிஃபிளவர் மாதிரி தான். காலிஃபிளவர் எப்படி ஒரு மாதிரி கல்லு மாதிரி பூவா விரிஞ்சிட்டே போயிட்டே பூரா, வேற ஒன்றும் கிடையாதுங்க. இவன் சாப்பிட்ற கார்பன் இருக்கு பாருங்க. இந்த கார்பன் சோறு திங்கிறப்ப அந்த சோறவே சாப்பிட்டு அது என்ன குட்டி போட்டே இருக்கும். குட்டி போட்டு, அதாவது இவன் சாப்பிட்ற உணவு தான் அந்த புற்றுநோய்க்கு சாப்பாடு. என்னது? இப்ப அவர் குடல் புண்ணு 35 வருஷமா இருக்காருன்னு சொல்ற. அந்த குடல் புண்ணு இருக்கிற கிருமிக்கு சாப்பாடு இவர் சாப்பிட்ற இட்லி, தோசை, சாம்பார், ரசம், தயிர், மோர், இதுதான் அவருக்கு அவர் சாப்பாடு போட்டே வளர்த்து விட்டுருக்காரு. எதுக்கு வளர்த்து விட்டுருக்காரு? சாப்பாடு போட்டு எதை வளர்த்து விட்டுருக்கு? சாப்பாடு போட்டு எதை வளர்த்து விட்டுருக்கிறீங்க? அந்த குடல் புண்ணை வளர்த்து விட்டே இருக்காரு. இப்ப 3 நாளா இடம் 3 கிலோ என்னமோ குறைஞ்சிருக்குது. இப்ப அந்த வயிற்றுல இருக்கிற புண்ணு வந்து 2 விழுக்காடு குறைஞ்சிருக்குது. எத்தனை வருஷமா இருந்த புண்ணு? 35 வருஷமா இருந்த புண்ணு. எத்தனை வருஷமா? 35 வருஷம். அந்த 35 வருஷத்துல எத்தனை பாடுபட்டிருப்பாரு அவரு. இப்ப என்ன சொல்றாரு? 2% வயிறு உபசம் குறைஞ்சிருக்குதுங்க. கால்வலி குறையல. அப்ப ஏதோ எடை குறைஞ்சிருக்குது. 35 வருஷமா அந்த புண்ணு குறைஞ்சிருக்குது. 2 விழுக்காடு. இன்னும் பொண்ணு 3-4 நாள் கழிச்சு பாருங்க, இன்னும் குறைஞ்சி. இன்னும் இருக்குது, இன்னும் நிறைய இருக்கு வேலை. இப்பதானே வந்திருக்காரு, பார்க்கட்டும். அப்புறம் இழுத்து பிடிப்போம். இழுத்து பிடிச்சி போட்டு சாத்திரம்னா சரியா போயிடும்.
மறுநாடி கொடுக்கும், வயிற்றுக்கு மறுநாடி கொடுத்தா சரியா போயிடும். பிறவை எல்லாம் வாங்கி வைக்கணும். இனிமேக்கான எல்லாம் வாங்கி வைக்கணும். வாட்டு முதல் கவனிக்கணும். புத்தகத்தை வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் பேசுவோம். மற்ற எல்லா சாமானும் வாங்கி வச்சிருக்கணும். இந்த சாமி வச்சுட்டு தொடங்கணும், அப்புறம் பேசுவோம். சரி, இப்போ நான் தத்துவத்துக்கு வரலாம். அப்போ எல்லாம் முன்னாடிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா போடுங்க. நீங்க இந்த தேனு கூட பண்ண, தேனு ஊற வச்ச திராட்சை அதில் சும்மா போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பப்படாது. அதில் சும்மா 2 போட்டுக்கலாம். அதாவது அப்பப்ப 4 பொட்டுக்குள்ள போற மாதிரி திராட்சை, உலர் திராட்சை வாங்கி வச்சுக்கிட்டு நவல் போட்டு போயிட்டே இருக்கலாம். நான் அப்பப்ப இல்ல அப்பப்ப போறதில்ல. இப்பதான் நான் உங்களை கேட்பேன். ஏன்னா இப்ப தேனு தான் சாப்பிட்டேன், ஒரு 2 ஸ்பூனு அவ்வளவுதான். டீஸ்பூன்ல. அதே போறோம். தொண்டை நல்லா இருக்கு பாருங்க, தொண்டை பாரு கரகரப்பு இல்லாம இருக்கு பாருங்க. தொண்டையில இந்த வலுவலு என்ற குரல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இதே மாதிரி இருந்துகிட்டு இருக்கேன். ஆமா, என்ற குரல் எனக்கு சத்தம் குறைதான் பாருங்க. இல்ல இல்ல இல்ல. அப்ப அந்த அளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு என்ன பண்ணும், பசையில்லாத உணவு சாப்பிட்டாவே கபமே உள்ள ஏறாது. கபம் உள்ள ஏறல, நீங்க என்ன ஆயிடுச்சு, கபம் தான் ஆளை சாப்பிடி கடைசியில எது முடிக்கும், கபம், வாதா பித்தா கபா. இதுதான் நம்ம நாட்டுல இருக்குது. மத்த நாட்டுல இந்த தத்துவமே கிடையாது. மத்த நாட்டுல நம்ம பேசுற எந்த தத்துவமே வாதா பித்தா கபா அல்லது வலி எல லயம் இதெல்லாம் எந்த நாட்டிலையும் கிடையாது. எந்த நாட்டிலையுமே கிடையாது. நம்ம நாட்டுல மட்டும்தாங்க இருக்கு. நான் பேசுறது தெளிவா இருக்கா? ரைட், தெளிவா இருக்கு. சங்கர், ரைட். சங்கர் பாத்தீங்களா? சில அறிவியல் செய்தி நான் பார்த்துருப்பீங்க. வணக்கம் சங்கர், இருக்கீங்களா? வெளியே போயிட்டீங்களா? சரி. இப்போ இந்த புற்றுநோய் பத்தி நான் அந்த புற்றுநோய்ங்கிறது ஒன்றும் பயப்பட தேவை. இப்போ புற்றுநோயே வந்துட்டா, இப்போ புற்றுநோயே வந்துருச்சுன்னு வச்சு, எனக்கு வந்துருச்சு புற்றுநோய். இப்போ எனக்கு புற்றுநோய் வந்தாச்சு. எங்க அம்மாவுக்கு புற்றுநோய் இருந்தது. எங்க அம்மாவுக்கு புற்றுநோயில இறந்து போனாங்க. இப்போ எனக்கு புற்றுநோய் ஏன் வரலன்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த சளி இல்லாத உணவை நிறுத்திட்டேன். அந்த சளி சாப்பிட்ற உணவு இப்போ கூட என் பொண்ணு காய்ச்சல், நான் சொன்னேன் எதுவும் சாப்பிடாத, 3 நாளைக்கு பட்டினி போட்டுன்றேன். 3 நாளைக்கு வாட்டர்ல போட்டு சரியா போயிரு. தெர்மோமீட்டர் வச்சு பார்த்தா 36 இருக்கு, எனக்கு 34 இருக்கு. பாருங்க, எல்லாத்துக்கும் 34 இருக்கும், எல்லாத்துக்கும் 33 34 இருக்கணும். சி இருக்கணும், சி அதுல 98 எஃப் இருக்கணும். இப்ப எங்கிட்ட தெர்மோமீட்டர் வச்சிருக்கேன், லேசர் இப்படி வடிச்சு பார்த்து என்கிட்ட 34 இருக்கு. எல்லாத்துக்கும் 34 இருக்கணும். ஆனா அவங்களுக்கு என்ன, என் பொண்ணுக்கு பேராசிரியர், அவங்களுக்கு 2 எதுவும் கொடுக்காதுன்னு. இப்ப இட்லி கொண்டு போனாங்க, முதல்ல அதை நிறுத்திட்டேன். கரும முதல்ல காய்ச்சல் வந்தா இட்லி திங்கிறது, தோசை திங்கிறது, சட்னி திங்கிறதுல செருப்பால் அடிக்கணும் முதல்ல. புரியுதா? எவன் சொன்னாலும் சொல்றேன் டாக்டர், இட்லி கொடுங்க, சாயங்காலம் ஒரு 2 இட்லி கொடுத்துருங்க. அவனுக்கு அறிவே, அந்த எம்பிபிஎஸ் டாக்டருக்கு அறிவே இல்லைங்கிறது இதுதான் காரணம். அறிவே இல்ல. இதெல்லாம் கேட்டு என்ன ஆச்சுன்னா ஜெனரல் ஆயிடுச்சு. ஸ்டார்ச் திங்கவே கூடாது. ஸ்டார்ச்ங்கிறது அடிப்படை தவறான உணவு. அந்த பன்னிக்குட்டி, வெள்ளைக்கார பன்னிக்குட்டி பண்ண வேலை இந்த எம்பிபிஎஸ் டாக்டர் உளறிட்டு திரிகிறானுங்க. அப்படின்னா 2016 ஓசினர் ரோஸ்மே ஜப்பான் டாக்டர் அவர் என்ன பண்ணாரு, புற்றுநோய்க்கு பட்னி ஓடுங்கிறாரு. அந்த புற்றுநோய்க்கு பட்னிங்கிறப்ப காய்ச்சலுக்கு அதை விட பட்னி போடணும். எவனாச்சும் எம்பிபி, அதாவது நோபல் பரிசு பெற்ற டாக்டர், நோபல் பரிசு பெற்ற அலோபதி டாக்டர் சொல்றது நீ பேசணும்ல, ஏன் பேசுறது இல்ல? இப்ப நான் கையில ஆதாரம் வச்சிருக்கிறேன். 3 பேர். இன்னொரு என்ன சொல்றாரு, இது ஜெர்மன் டாக்டர், இவர் அமெரிக்கன் டாக்டர், இது ஜப்பான் டாக்டர். இவர் என்ன சொல்றாரு, அங்க உடம்புல நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன், நைட்ரிக் ஆக்சிஜன் குறைஞ்சு போனா எல்லா அடப்பும் வருங்கிறாரு. அதனால நம்ம காய்கறி, உண்மையாலுமே காய்ச்சல் வந்துட்டா 3 நாளைக்கு வாட்டர்ல போட்டுறணும், தண்ணியில போட்டு 3ஆவது நாள் என்ன பண்ணோம்னா லேசா சுடுதண்ணி, வயிறுல சுருங்கிரும். அதாவது நமக்கு சுருங்காது, இந்த நோய் வயிறு சுருங்கிரும். அவ என்ன பண்ணோம்னா லேசா வெது கொடுத்து குடலை சுத்தமா இனிமா கொடுத்து புழுக்கி வெளியே எடுக்கணும். 3 நாள் தண்ணியில போட்டீங்கன்னா பழைய புழுக்க கீழே நின்றுருக்கு, வெளியே போக நின்று இறுகி போய் கிடக்க. என்னது அதை உடச்சிடணும். பொத்து விட்டு மேல லேசா சுடுதண்ணி மாதிரி லேசா வெதுவப்பா நீர் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் வேக வைத்து கடைஞ்ச காயோட கொஞ்சம் அவள் போட்டு கஞ்சி மாதிரி குடிக்கணும். குடிச்சா அது அப்படியே இந்த விஷம் கீழே இருக்கணும். என்ன, இந்த 3 நாள் இருக்கிறப்ப எல்லா விஷம் இறப்பில் தங்கி நாத்தம் எடுப்பு கிடக்கும். அதே என்ன பண்ணோம்னா நன்கு வேக வைத்த காய்கறி இருக்கு இல்லையா, காய்கறியை வேக வச்சு கொஞ்சம் அவள் சுடுதல் அவள் போட்டுறணும். நல்லா கொதிக்கிற தண்ணீர் அவளை போட்டு
நல்ல பொது பொதுன்னு ஆயிரும். அதையும் இந்த கீரை கடைசியில் ரெண்டையும் கலந்து அப்படியே கொஞ்சம் தண்ணி சுடுதண்ணி ஊற்றி அப்படியே கூழ் மாதிரி கொடுத்துருவோம். என்னது கெட்டியும் கூழ் இல்லாம மாதிரி கொடுக்கணும். கெட்டியும் இல்லாம தண்ணியும் இல்லாம அப்படி கொடுத்துருவோம். கொடுத்தோம்னா அது நீ கீழே அப்படியே இறங்கிட்டே போய் இறப்பை தொண்டை கீழே இருக்கிற விஷயம் இறப்பைக்கு போய் சிறுகுடலுக்கு போய் பெருங்குடலுக்கு போயிடும். மறுபடியும் ஒரு நாள் நீர் பட்டினி போடணும். நல்லாகிற வரைக்கும் நீர் பட்டினி. இந்த கீரை கடைசல் கஞ்சி, கீரை கடைசல் கஞ்சி அரிசி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒன்றும் பண்ணாது. இன்னும் இன்னைக்கு 3 நாள் பயிற்சி கொடுக்குறீங்களா, அரிசி போட்டுக்கலாம், அரிசி போல அவல் போட்டுக்கலாம், ரவை போட்டுக்கலாம், ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். போட்டு லேசா காரம் பயம். ஏன்னா இந்த காய்ச்சல் வந்துட்டா என்ன தெரியுமா, ஆசிட் பூரா வந்து நிற்கும். திடீர்னு வாந்தி வந்ததுன்னா தொண்டை புறம் புண்ணாயிரும். தொண்டை புறம் புண்ணாயிடும். காய்ச்சல் வந்து வாந்தி எடுத்து பாருங்க, எப்படி புண்ணு எப்படி ஆகுதுன்னு பாருங்க. பூரா ஆசிட். அப்படியே ஆசிட் எப்படி இருக்கும், அரிச்சிடாது. அதனாலதான் நான் வந்து அதனாலதான் காய்ச்சல் வர்றப்போ என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, இனிப்பா கொஞ்சம் லேசா இனிப்பு போட்டு எலுமிச்சம்பழ ரசமோ அல்லது எல்லாம் சரி இனிப்பா சாப்பிடணும். இப்ப சாப்பிட்டீங்கன்னா காய்ச்சல போய் சட்னி சாப்பிட்றதுன்னா உள்ள போச்சுன்னா வாந்திட்டு மூக்குல ஏறிச்சு, காரம் பயங்கரமா இருக்கு, ரிட்டர்ன் ஜீரணம் ஆகாதுங்க. ஏன்னா காய்ச்சல் வந்துட்டா முதல்ல ஜீரண மண்டலத்தை நிறுத்திடும். என்னது ஜீரணம் பண்றதை நிறுத்திடும். இப்ப புரியுதா? ஜீரண மண்டலம் நிறுத்திட்டு விஷத்தை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். அந்த விஷத்தை வெளியேற்றதுக்கு உதவி செய்யும். நீங்க தண்ணீரை தவிர எதுவும் அருந்தக்கூடாது 72 மணி நேரம். அதுக்கப்புறம் வேக வைத்து கடைந்த கீரை அல்லது காய், பழங்கள் கூட சாப்பிடக்கூடாது. என்னது பழமா சாப்பிடக்கூடாது. அப்படி பழம் சாப்பிடாத கூட வேக வச்சிடணும். எப்படி ஐயா இப்ப நான் தான் எடுத்துக்கலாமா பழம் என்னைக்காச்சும் ஒரு நாள் வேக வச்சு பழம் சாப்பிட்டுக்கலாம். வேக வச்சு பழம் சாப்பிட்டுக்கலாம். வேக வச்சு பழம் சாப்பிட்டு காய் மாதிரி மாறிடும். வேக வச்சு நீங்க நல்லா வேக வச்சிடணும். ஒரு பழத்தை நல்லா வேக வச்சு மிக்சியில போட்டு அடிச்சு கொதிக்க வச்சு கூட குடிக்கலாம். நமக்கு சுத்தம் பண்றதுக்கு தான் சுப தேவை. நமக்கு சுத்தம் பண்றதுக்கு தான், நமக்கு சுத்தம் பண்றதுக்கு. நம்ம வந்து யாரும் கட்டுறது சூப்பர்மேன். நம்ம வந்து நம்ம உணவே வேண்டாங்கிற சுத்தத்துக்கு பிறகு நம்ம என்ன மேல்நிலை மக்களா மாறிடுறோம். என்ன மக்கள்? மேல்நிலை மக்கள். அப்புறம் மேல்நிலை மக்களுக்கு எப்படி சிம்பிள் எப்படி வேணா செய்யலாம். நாம நீங்க 48 நாள் தாண்டிட்டாவே நம்ம சூப்பர்மேன் தான். அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் 40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு. அப்புறம் நம்மளை யாரும் அசைக்க முடியாது. நோய் எல்லாத்துக்கும் நோய் வரும், நமக்கு மட்டும் நோய் வரும். அப்படின்னா தொடர்ந்து நீங்க விண்வெளி சக்தியில வாழ்றதுனால நீங்க அந்த இதுவே வராது. சரி இந்த 3 இவ்வளவுதாங்க. இந்த குடல் புண்ணுவா இருந்தாலும் இதுதான், அது வாதமா இருந்தாலும் இதுதான், அசிடிட்டின்னு வந்துட்டா எல்லாம் வந்துடும். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, உடம்புல ஆக்சிஜன் சூழலை உருவாக்கணுங்கிறாரு. எங்க ஆக்சிஜன் சூழலை உருவாக்குறது? ஆக்சிஜன் சூழலை உருவாக்க வேணும். ஆக்சிஜன் சூழலை உருவாச்சு ஆக்சிஜன் சூழல் இருக்கணுமாமா. உள்ள வந்து ஆக்சிஜன் சூழல் இருக்கணுமாமா. என்னது உள்ள வந்து எப்படி இருக்கும்? நீ இப்போ ஒரு கார்பனை திருட்டு கார்பன் கேஸ் தான் உண்டாகும். என்னது கார்போஹைட்ரேட் கார்பன் கேஸ் தான் வரும். அப்ப ஆக்சிஜன் கேஸ் வேணும்னா நீங்க ஒண்ணு வேகவே சுத்தமான தண்ணீரும் சுத்தமான காற்றும் இதுதான் ஆக்சிஜன் சூழலை அதிகப்படுத்தும். அப்ப காய்ச்சல் நல்லாகிற வரைக்கும் காய்ச்சல் நல்லாகுது அல்லது வேற ஏதோ ஒன்று வச்சுக்கணும். என்ன நோயா இருந்தாலும் சரி 72 மணி நேரத்துக்கு ஒருக்காத நீங்க உணவு எடுத்துக்கணும். எத்தனை? 72 மணி நேரத்துக்கு வருதா? ஆமா. இப்போ என் பொண்ணு என் பேரனுக்கு எதை கொடுத்துருக்காங்க, 10 நாள் சாதாரண உணவு கொடுத்துருக்குறா, வயிறு கட்டு போச்சு, காய்ச்சல் வந்துச்சு, இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. நான் சொன்னா இப்ப பழச்சாரில் ஓடிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி கண்டதை தின்றுருக்குறாங்க, வயிறு கட்டு போச்சு. இப்ப பழச்சாரில் ஓடுறது டக்குன்னு குறைஞ்சிருச்சு. உடம்பு உடனே அறுவை உடம்பு உடனே டாக்டரா மாறிடும். உடனே எல்லாத்தையும் நிறுத்திட்டு அப்படி பண்ணும். ஒண்ணுமே நம்ம பண்ண தேவை. சரியா? சரி, இப்ப எந்த பாடம் படிக்கலாம்? சங்கர் இருக்கீங்களா? வந்தாச்சுங்களா? ஐயா இருக்கிறேங்க ஐயா. சரி கவனிங்க. 2-3 அறிவியல் அனுப்பிச்சு பாத்தீங்களா, படிச்சீங்களா? சரி பாருங்க. அறிவியல் அனுப்பிச்ச பாத்தீங்களா? ஐயா இல்லைங்க ஐயா. நேரம் இல்லையா? ஐயா மழையின் காரணம் படிக்கிறதுக்கு என்ன, இதுலதான் நான் வாட்ஸ்அப் தானே நினைச்சேன், அதுல படிக்கிறதுக்கு என்ன, ஏதோ ஒரு காரணம். வேலை பழுவா? ரெண்டுமேங்க ஐயா, வேலை குடும்பம் ரெண்டுமேங்க.
ம். உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லையா? இல்லைங்களே. அங்க திருமணம் ஆனவரா இல்ல குடும்பம்னா எப்படி? அப்பா அம்மாக்கு திருமணம் ஆகல நீங்க இல்லையா? ஆமா ஆமாங்க ஐயா. நல்லது நல்லது. என்ன வயசாச்சு உங்களுக்கு? என்ன வயசாச்சு ஐயா உங்களுக்கு? 31 ஐயா. சரி 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 சரி. 31 ஐயா. படிச்சது எங்க? நந்தால படிச்சீங்களா? ஈரோட்லயே படிச்சீங்க? இல்லைங்க ஐயா, நாமக்கல்ல தாங்க ஐயா. நாமக்கல். ரைட் ரைட் சரி சரி ரைட். சரி. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெருநின்றார் நீடு வாழ்வார். அது படிங்க தேவி. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெருநின்றார் நீடு வாழ்வார். எத்தனை மேலும் பக்கங்க ஐயா? பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கங்கிறது எத்தனை பக்கம்? 202. ஏழாம் கீழே பாருங்க. ஏழாம் அப்படியே பொறிவாயில் ஐந்தவித்தான் 202. 35வது பாட கடைசி. அப்படி முடிச்சு 36க்கு போயிடலாம். 36க்கு போயிட்டு வகுப்பு முடிச்சுக்கலாம். விஞ்ஞான நூல்கள் அண்டத்தில் யூனிவர்ஸ் 10 22ங்களா? 1 என்ற எண்ணுக்கு பின் 22 பூஜ்ஜியங்கள். விஞ்ஞான நூல்கள் அண்டத்தில் நட்சத்திரங்கள் உள்ளன என்று கூறுகின்றன. இதில் நமது சூரியன் ஒரு நட்சத்திரம். இது தவிர சுமார் 32 கருஞ்சுழிகள் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. என்னுடைய எண்ணப்படி நம் மண்டத்தில் ஒரு புறம் விரிவும் மறுபுறம் அழிவும் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவ்வளவுதான். நமக்கு அறிவு நெருங்கிய நாள் நம் அழிவு நெருங்கினால் நாம் விரிவை எங்க உங்களுது எங்க விட்டு விட்டு எடுத்து நானே படிக்கிறேன். ஆமா. 7ஆம் அறிவை அடைந்த மனிதன் அவங்க எது அலைவரிசை சரியில்லை. நான் பேசுறது சரியா இருக்கா? நான் பேசுறது சரியா இருக்கு. நீங்க விட்டுருங்க, தேவி விட்டுருங்க. 7ஆம் அறிவை அடைந்த மனிதன் எத்தனை தொழில்கள் தேவையானவை, எத்தனை தொழில்கள் தேவையற்றவை என்பதை யோசித்து உங்களது அலைவரிசை சரி. 7ஆம் அறிவை அடைந்த உங்க அலைவரிசை சரியில்லை. நானே படிக்கிறேன். கொஞ்சம் படிங்க ஐயா. சரி. இந்த 7ஆம் அறிவை அடைந்த மனிதன் அழிவதில்லை. நாம் செய்யும் தொழில்கள் எத்தனை தொழில்கள் தேவையானவை. நாம யோசிச்சு பாருங்க. நம்ம தொழில் என்ன தொழில் பண்ணணும் பாருங்க. எல்லாம் இயற்கைக்கு மாறான தொழில் தான். சரியா? உடம்பை கெடுத்துக்கிற தொழில் தான். என்னது? நம்ம உடம்பையும் கெடுத்துக்கிறோம், சுற்றுச்சூழலையும் கெடுத்துட்டு பணம் சம்பாதிக்கிறோம். அவ்வளவுதான். நம்மையும் கெடுத்துக்கிறோம், சுற்றுச்சூழல் கெடுக்கிற தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 199 பேர் அதான் பண்றாங்க. எத்தனை தொழில்கள் தேவையற்றவை என்பது யோசித்து உணர வேண்டும். அதாவது எத்தனை தொழில்கள் தேவையற்றவை என்று நாம தான் எந்தெந்த தொழில் தேவை, எந்த தொழில் தேவையற்றது அப்படின்னு நாம தான் உணரணும். இதெல்லாம் யோசிக்கணும். எல்லாமே எத்தனையோ தொழில் இருக்கு. இது எந்த தொழில் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பை கெடுத்துக்கிறது, ஊரை கெடுக்கிறது, நாட்டை கெடுக்கிறது, காற்றை கெடுக்கிறது எல்லாம் பொய் தான். ஆக 7ஆம் அறிவை அடைந்த மனிதன் அழிவதில்லை. நாம் செய்யும் தொழில்களில் எத்தனை தொழில்கள் தேவையானவை, எத்தனை தொழில்கள் தேவையற்றவை என்பதை உணர்ந்து யோசித்து உணர வேண்டும். இதுவே மேலான கல்வி. சரி. தமிழ் வளர்ச்சி அன்று மாலை இதோட முடிச்சுக்கலாம். அன்று அதாவது 10வது ஆண்டு 2010 கோவையில் நடந்த உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு இறுதி நிகழ்ச்சியில் 2 அமைச்சர்கள் பேசினார்கள். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்திட வேண்டும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவலு கால வகையினான. இது நன்னூல் சூத்திரம். மகாகவி பாரதியார் சொல்றாரு, தேமதுர தமிழோசை. அப்ப தமிழ் இருக்கிற கலைகளை எல்லா நாட்டுக்கும் கொண்டு போகணுங்கிறாரு. தமிழ் உலகின் மூத்த மொழி. இது 600 கோடி மக்களில் சுமார் 10 கோடி மக்கள் இதை பேசி வருகிறோம். உலக மொழிகளில் சிறந்த மொழி இலக்கணங்கள் தொல்காப்பியம் இது தமிழ், பாணினியம், சமஸ்கிருதம் மட்டுமே என்று உலக அறிஞர்கள் தெரியும். அதாவது உலகத்திலே 2 மொழிக்குதான் இலக்கணமே, இலக்கண காப்பு இருக்கு. இலக்கணத்துக்கென்று தனி நூல் இலக்கண காப்பு. அந்த காப்புனா அது உடைக்கவே முடியாது. அவ்வளவு காப்பு இருக்கு. உலகத்துல 2 மொழிக்குதான் இலக்கண காப்பு இருக்கு. ஒண்ணு தொல்காப்பியம் தமிழுக்கு, இன்னொன்னு பாணினியம். 2 புலவர்களால் எழுதப்பட்டதுதான். ஆக இவ்வளவு ஆணித்தரவா இருக்கிறதுனாலதான் இந்த தமிழ் இன்னைக்கு அது வாழ்ந்துகிட்டு இருக்குது. அது ரொம்ப இனிமையா இருக்குது. ஒரு குழந்தைக்கு அம்மாட்ட இருந்து பேசுற மொழி ஒண்ணு, இன்னொன்னு எழுத்து வடிவம் வந்தா அந்த குழந்தை முதல் கத்துக்க வேண்டியது தமிழ் மொழி தான்.
இந்த ரெண்டை தவிர அந்த குழந்தை எதுவும் தேவையில்லை. இதுதான் மொழி. ஏன்னா தமிழ் மொழியில தான் ஆரோக்கியம் இருக்குது. தமிழ் மொழியில தான் உடல் நலம், மனநலம், மற்ற இந்த ஆன்ம நலம், இந்த மூணுமே இதுல தான் இருக்கு. ஏன்னா நாம வந்து எதை நிறுத்துறோம்? படிப்படியா 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 இயற்கை சக்தியில வாழ்றோம். 7ஆம் அறிவை நோக்கி நகருகிறோம். என்னது? ஆகார ஆகாரம் நீங்கிறவன் 6ஆம் அறிவு. ஆகாரத்தை மறுத்தவன் 7ஆம் அறிவு. நீங்க எந்த நிலையில இருக்குன்னு நீங்களா முடிவு பண்ணிக்கணும். சரிங்க. அதே காலையில் கூட பேசினேன், இது சாதாரணம் அல்ல அப்படின்னா. யார்கிட்ட? முத்துக்குமார்ட்ட. இது சாதாரண விஷயம் அல்ல. உணவை மறுக்கிறது, உணவை விடுவது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பார்த்துக்கலாம். அந்த தைரியம் இருந்தாதான் நோய். அவர் கேட்டார், நோய் நல்லாகுமான்னு கேட்டார். வேற எதுலயும் நல்லா ஆகாது, இதுலதான் நல்லாகும். அலோபதியிலே நல்லது பண்ண முடியாத பொழுது அப்புறம் நீங்க வந்து இந்த என்ன சொல்றாங்க, வெளியே தேய்க்கிறது. வெளியே தேய்க்கிறது என்ன சொல்லுவாங்க, என்னது வெளியே தேய்ச்சி சுருமன்ற முட்டு தேய்க்கிறது. அப்புறம் வந்து நேச்சுரா இன்னும் என்ன பத்தி சொல்றாங்க, வெளியே தேய்க்கிறது. என்னது வெளிய ஆயுர்வேதிக்குங்களா? அதெல்லாம் இல்ல, என்னென்னமோ சொல்றானே. இன்னொரு மருத்துவம் இருக்குது, வெளியே மட்டும் தேய்க்கிறது. என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாரு இதுக்கு முன்னாடி முத்துக்குமார்? எண்ணெய்ங்களா? என்ன தேய்க்கிறது? என்ன தேய்க்கிறது? வெளி மருந்து. அதெல்லாம் ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணு பிசியோதெரப்பி. ஒண்ணுக்கு ஆகாத சுடு தண்ணி தான் பிசியோதெரப்பி. ஆமா, அதுவும் பார்த்தேன். ஏங்க உள்ள கெட்டு போச்சுங்க. உள்ள கெட்டு போனதுக்கு வெளியே எப்படா பயிற்சி பண்ணுவேன்? அறிவு கட்ட முண்டங்களா. நரம்புல இதுல கொத்தனா ஆயிடும். ஒரு மாச கணக்குல இப்படியே வச்சிட்டு இருக்கிறவங்களா ரெஸ்ட்லயே கை கால் புடிச்சுக்கணும்லங்க. அதுக்கெல்லாம் நல்லா ஆகாதுங்க. அதெல்லாம் ஒண்ணும் நல்லா ஆகாது. சரி சரி, அது வந்து பிரச்சனை வந்து அது வெளி பிரச்சனை அல்ல. சரி, இப்ப நம்ம உடம்பு, இப்ப நாம வந்து நீர் மருத்துவம் சாப்பிடுறோம். ஏன் கை கால வலுவலுவலு நம்மளுக்கு அப்படியே எப்படி படம் நகருது நம்மளுது? அப்படி சொல்ல என்ன முறுக்கு முறுக்குன்னு நகருது? ஏன் அது நல்லா ஃபிளெக்சிபிலிட்டி, வளைவுத்தன்மையா இருக்குதுங்க நல்லா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் இல்ல. தண்ணீரை மருந்தாக அருந்தி அந்த 206 இடத்துக்குமே வலுவலு போயிட்டு இருக்குது. என்னது? நீ தண்ணியும் குடிக்கிறதே எந்திரிச்சு காப்பி குடிச்சிட்டு இட்லி தின்னுட்டு தோசை தின்னு சட்னி தின்னுட்டு 35 வருஷம் தின்னு இருக்கிற. அப்புறம் என்ன பண்ண? அப்புறம் காப்பி எல்லாம் குடிக்கிறது இல்லைங்க. முத்துக்குமார் காப்பி எல்லாம் குடிக்க மாட்டாங்க. சோறு திங்கிறாருல. ஆமா, உலகமே சோறு தின்னுட்டு இருக்குது. நீங்க ஒண்ணு சோறு திங்கிறதே குற்றம்னு ஆகி போச்சு. அப்புறம் காப்பி குடிச்சு காப்பியாவது தண்ணி, சோறு பச சளி. சோறு திங்கிறது இல்ல, சளி திங்கிறாங்க. என்னது? சளி. சோறுக்கு பேரு சளின்னு அர்த்தம். சோறுக்கு பேரு வெளியில சோறு சாப்பிட எப்படி வாழ்றீங்க? எப்படி இருக்கிற? அது நம்ம எதுல வாழ்றோம்னா காத்துல வாழ்றோம். எதுல வாழ்றோம்? காற்றில் வாழ்கிறோம். காற்றிலே வாழ்றோம். அதாங்க சோறு சாப்பிட்டு நீ சோறு சாப்பிடாம எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, காற்றுல இருந்து சக்தி எடுத்துக்கிறதுனால நான் சாப்பிடாம இருக்கிறேன். அதான் விஷயம். என்னது? காற்றில இருந்து சக்தி எடுத்துக்கிறோம். எதுல இருந்து எடுத்துக்கிறோம்? காற்றில இருந்து. அதுதான் உண்மை. காற்று என்ன இருக்குது? நைட்ரஜன். காத்துல என்ன இருக்குது? நைட்ரஜன் இருக்கு. அதான் சொல்றேன். நான் அதுதான் சொல்றேன். அவங்க யாருக்கு நம்பிக்கை இல்ல. ரைட்டே, நீ சாப்பிடாம இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. அவனுக்கு எப்படி தெரியணும்னு கேக்குறீங்க? அவனுக்கு தெரியுங்கிற அவசியம் இல்ல. அது இல்ல. என் கூட வேலை செய்ய முடியுமா? நான் இவ்வளவு வெயிட் தூக்குறேன், ஓடுறேன், ஒடியார, களை வெட்டுறேன், மம்டி எடுத்து வேலை செய்வேன், உன்னால முடியுமா அப்படின்னு குறுக்க கேட்கட்டும். அதனால என்ன கேட்கட்டும்? என்ன அதனால அப்படி வேலை செஞ்சா மட்டுமே அப்படி வேலை அப்படி செஞ்சா செய்யலன்னு என்ன? நான் செஞ்சா என்ன உனக்கு? நான் எதுக்கும் காட்டு வேலை தோட்டத்தோட செய்யணும்? அறிவு கட்டவனே முண்டமே, நான் எதுக்குன்னா காட்டு வேலை உண்டாடுறதுக்கு நான் வேலை செய்யணும்னு கேக்குறேன். நீ கக்கூசு கூட கழுவு வேண்டாம். நீ கக்கூசு கூட கழுவு, அது வந்து கழுவணுமா? நீ என்ன பண்ணுவே? கக்கூஸ் கழுவிட்டு இருப்ப, நான் வந்து கழுவணும்னு கேக்குறேன். நான் கடுமையா கேட்பேன். நான் எதுக்குடா உன்னோட வரணும்? நான் வந்து எனக்கு ஆகாரம் இல்லாம இருக்கிறேன், நான் காற்றுல வாழ்றேன். நான் எதுக்கு உன்னோட வரணும்னு கேக்குறேன். நீ கழுது மேப்ப, நீ பண்ணி மேப்ப,
நீ வந்து எதவோ பண்ணுவ, கண்ட அளவுல செய்வ. நான் எதுக்கு உன்னோட வரணும்னு கேக்குறேன். உன்னுடைய உணவு பழக்கம் எங்கிட்ட இல்ல, எப்படி வாழ்றேன்னு கேட்டா பரவாயில்ல. நான் செய்யற வேலை நீ செய்ய முடியுமா? நீ பண்ணி கூட மேய்ப்ப, நான் மேய்க்க முடியுமா? அப்புறம் வேற எல்லாம் திம்பாங்க. இப்ப நான் திங்கறமா? நீ பண்ணி கூட திம்ப, நீ பண்ணி விட்டை கூட நீ திம்ப. இப்படி எல்லாம் கேட்கலாமே இல்லையா? அதனால ஆமா இதெல்லாம் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் இந்த தீய சக்தி அப்படித்தான் கேட்கும். நீங்க யார்கிட்ட பேசணும்னா எங்கிட்ட அப்படி கேட்டா நான் காற்றில் வாழ்கிறேன், அவ்வளவுதான். அவன் நம்பினா என்ன? அவன் நம்பணுங்கிறதுக்கு என்ன தேவை இருக்கு? அவன் நம்பணுங்கிறதுனால அவன் நம்பனா என்ன, நம்பாட்டி என்ன? அப்படி நம்புறதுனால உங்களுக்கு என்ன வரப்போகுது? சரி எதுவும் வரப்போறது சரி, அவரோட பெரிய உங்களை கேட்கறவன் பெரிய அறிவாளியான்னு கேட்கறேன், இல்லைங்க. இல்ல கேட்கற பெரிய விஞ்ஞானியான்னு கேட்கறேன், அப்படி கேட்கறேன் பெரிய யோகியான்னு கேட்கறேன். எந்த தகுதியுமே இல்லாத வந்து எப்படி உங்ககிட்ட கேட்கறான்? அப்ப உங்களுக்கு என்னன்னா, இந்த எந்த தகுதியுமே இல்லாம உங்ககிட்ட வந்து கேட்கறவிட்ட நீங்க எப்படி பேச்சு வச்சுக்கலாம்னா வாய மூடிட்டு இருக்கணும். இப்ப எங்கிட்ட கேட்கிறோம், ஆமா நீங்க வாய மூடிட்டு இருக்கணும். நீங்க போய் யார் ஊதாரிட்டு போய் பேசிட்டு இருக்கிறீங்க. இப்ப இது யோக மார்க்கம். அவன் அஞ்சுதல் இருக்கிறான், நீங்க அறிவை பயன்படுத்தி கேள்வி கேட்கிறீங்க. நான் தான் கேட்கறேன், எல்லா கேள்வியும் கேள்வி நான் பதில் சொல்றேன்னா இல்லையா? நீங்க அதுதான் சொல்ற மாதிரி, நீங்க பிறவிலேயே குற்றவாளி. நீங்க அவருக்கு 4 வயசுலயே 5 வயசுலயே அவருக்கு எதோ புண்ணு இருக்குதுங்கிறாரு. இப்ப 4 வயசுல 5 வயசுல புண்ணு இருந்து இத்தனை வருஷமா குணமாக்கல அப்படின்னு என்னங்க? 5 வயசுலயே 6 வயசுலயே சரி, அப்ப என்ன? அப்ப இருந்தே நீ தப்பான உணவு தான் சாப்பிட்டுருக்கு. ஐயா அப்பவே சரி பண்ண வேண்டியதானே? தெரியாது. அப்ப இத்தனை வருஷமா இருந்துன்னா இதேதான் அவருக்கும் இருந்தது. யாருக்குங்க? நம்ம இவருக்கு கம்பம் திருமாறனுக்கு 40 வருஷமா இதே குடல் புண்ணு. உங்களுக்கு அவருக்கு ஒரே நோய் தான். அது மட்டும் இல்லை, இப்ப அவர் நல்லா போச்சு. அவருக்கு அவர் ஜாலியா இருக்காரு, இப்போ நல்லா போச்சு இப்ப அவருக்கு. அப்புறம் நல்லா அதுக்கு இந்த குடல் புண்ணுக்கு மருந்து போட்டு மென்டல் அவுட் ஆயிடுச்சு, மூளை கெட்டு. குடல் புண்ணுக்கு மருந்து போட்டு தலை தொங்கிடுச்சுங்கிறாரு. செத்து போயிட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சொன்னாரு, நான் செத்தே போயிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அவன் ஊசி போட்டு இங்க நரம்பு போய் கடைசி தலை தொங்கிடுது. அப்புறம் 2 நாள் கழிச்சு உயிர் வந்துடுச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் அதுல ஏறின ஊசி தான் இந்த மண்டையில ஏறிட்டு தூக்கமே வராம போய் இப்பதான் தூங்குறாரு. எத்தனை வருஷமா இருந்தா? 40 வருஷமா தூங்காம இருந்து இப்ப தூங்குறாரு. இப்ப சுத்தவை. இப்பதான் பேசினேன் காலையில கூட. காலையில ஒரு வீடியோ போட்டிருப்ப பாருங்க. நேத்து இன்னைக்கு காலையில வந்துருக்கு. என்னன்னு கேட்டேன். மத்தியானம் நான் பேசினேன் அவர்கிட்ட. சும்மா 6 நிமிஷம் மட்டும் பேசினேன். அவர் ஏதோ பக்கத்தால் அறை இருந்தக்காட்டி பேசி முடிச்சுட்டு நான் வேற ஒண்ணு மட்டும் பேசிட்டேன். அவரு கதையை கேட்டீங்கன்னா உங்க கதையில தூக்கி சாப்பிட்ற கதை அவரு கதை. அவரு பார்க்காத நம்பர் 1 அவர் தான். அவரு எல்லா நோயும் வந்துடுச்சு. அவருக்கு வராத நோய் கிடையாது, திங்காத உணவு கிடையாது. எல்லாமே சொல்லிட்டு ஏற்கனவே பழைய வீடியோ பாருங்க, என்னோட வீடியோ எல்லாம் பழசு போய் பாருங்க. அவரு பேட்டி எல்லாம் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப அதிகமா அவர்கிட்ட பேசியிருக்கேன். உங்களை காட்டிட்டு அவர் அதிகமா அவர்கிட்ட தான் பேசியிருக்கேன். சலிக்காம என்கிட்ட பேசிட்டே இருப்பாரு. சலிக்காம மணிக்கணக்கா பேசுவோம். 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகும். இப்ப நான் 20 நிமிஷம் இப்ப நேரம் ஆகி போச்சு. இப்ப 20 நிமிஷம் என்ன வேலை இருக்கனால பகல் நேரத்துல அதனால கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இரவு நேரம் ஒரு 1/2 மணி நேரம் பேசல, காலையில நேரம் பேசல. இடையில வந்து நீங்க வேலையை பார்த்து 2 மணி நேரம் நீங்க பகல் நேரம் வேலைக்கு போறீங்க. நானும் இப்ப கூப்பிட்டு பாக்குறது யாரும் வரல. சரி பரவாயில்ல, இப்படியே வந்துடுறீங்கல்ல. ஏன்னா இது ஒன்றும் அறுவை சிகிச்சை கிடையாது. அது உங்களுக்கு எல்லாம் வழி சொல்லி கொடுத்துட்டா அவ்வளவுதான். அதனால இது பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. வந்து பாடத்தை படிக்கிறது. ஏன்னா பாடத்தை படிச்சாதான் இப்ப என்னன்னா, நீங்க டாக்டரா மாறணும் பாடம் படிச்சாங்க. நீங்க வழியே இல்லை. நீங்க நினைக்கிறீங்க வைத்தியம் நினைக்கிறீங்க. வைத்தியத்தோட பாடம் படிச்சு நீங்களே மருத்துவராகி உங்க குடும்பத்தையும் காப்பாத்தி உங்களையும் காப்பாத்திக்கிட்டு பிறரும் காப்பாத்துற அளவுக்கு நீங்க மேல வரணும். அதனாலதான் இவ்வளவு டஃப் இந்த சப்ஜெக்ட். அழகா அப்படி சொன்னேன். இது வந்து நீங்களே மருத்துவர் ஆகுறது 1 வருஷம் பின்பற்றணும், 12 வருஷம் சொன்னபடி கேட்கணும் அப்படின்னு. இதுதான் குருகுல கல்வி. 12 வருஷம் கூட இருக்கணும். நான் எப்படி பார்த்தா 12 வருஷம் என் கூடயே இருக்கணும். இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியமே இல்லை. சொன்னபடி கேட்கறதே பெரிய விஷயம். நீ எங்க 12 வருஷம் என்னோட எங்க இருக்கிறது? சாத்தியமே இல்லை. அது அந்த வயசு இருக்கணும். முதல்ல அந்த 5 வயசுல இருந்து 20 வயசு வரை. இப்ப எல்லாரும் எப்படி இருக்கு சாத்தியம்? இப்ப என்ன வேற வழி இல்லாம இந்த பேச்சிலேயாவது கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம தினமும் போட்டு அது 7 வகுப்பு போட்டு ராவு வேண்டியது இருக்குது. சரியா? அப்பதான் கொஞ்சமா அந்த மண்டையில இருக்கு. அப்புறம் நீங்க சொந்த விஷயம் பேசிக்கிறப்ப நீங்க அவ்வளவு. இனிமேல் என்ன பண்றீங்கன்னா, இது ஒரு மருத்துவம், அவ்வளவுதான். நீங்க யார்ட்டையும் பேச தேவையில்லை. யார்கிட்ட பேசலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு எங்கிட்ட விவாதம் பண்ணலாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, தினமும் ஒரு பாடத்தை படிச்சு அதுல இருந்து கேள்வி. இப்ப நானே பாடம் நடத்துறேன் பாருங்க, அது வேற.
நீங்க இந்த பாடம் படிச்சேன், நான் இந்த பாடம் படிச்சேன், 47 பாடம். ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி வச்சாக்க 5 பேர், 4 பேர் வர்றீங்க, 3 கேள்வி கேட்டா அது ஒரு 5 நிமிஷம் ஓடுமே இல்லையா? அப்ப அப்படித்தான் கேட்டு இது பாடம் படித்து 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 இதுல படிதான் நீங்க போகணும். மற்றபடிக்கு எந்த கேள்வியா இருந்தாலும் இதுக்கு பதில் உண்டு. ஏன்னா எல்லா கேள்வியுமே ஜீரண நீரை நீங்க கேட்கற கேள்வி என்ன, வாத நோய் நல்லா ஆகுமா, புற்று நோய் நல்லா ஆகுமா, சளி நோய் நல்லா ஆகுமா, எல்லா நோயும் ஒரே நோய் தான். எல்லா நோயும் எல்லாம் ஒரே நோய் தான். ஒரே எல்லாமே அதை புரிஞ்சுக்கணும். ஆக நீங்க சைவம் சாப்பிட்டிருந்தாலும், அது அசைவம் சாப்பிட்டிருந்தாலும், வாழைப்பழம் சாப்பிட்டிருந்தாலும், கீரை சாப்பிட்டிருந்தாலும், எதுவா இருந்தாலும் அதை நீங்க சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அதனாலதான் சுத்தப்படுத்த எனக்கு சுத்தப்படுத்த தெரியாதனாலதான் என் உடம்பு எப்படியாவது கெட்டு போச்சுன்னு கடவுள்கிட்ட போய் கேட்கறது. எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு நோய் வந்து எனக்கு என்னன்னே தெரியல, கடவுளே நீ காப்பாத்து, என் உடம்பு இப்படி எல்லாம் பண்ணுதுன்னு கேட்குறீங்க. ஆனால் யோக மார்க்கத்துல மட்டும்தான் உடம்பை கழுவ சொல்லுகிறது. இந்த கழுவ சொன்னவங்க 2 பேர் தான், உலகத்துக்கே 2 பேர் தான். ஒண்ணு திருவள்ளுவர், அதுக்கப்புறம் திருமூலர், அதுக்கப்புறம் பதஞ்சலி. இவங்க 3 பேரு தான் உடம்பை கழுவ சொன்னாங்க. உடம்பை உள்ள கழுவ சொன்னாங்க. வெளி உலகத்துல எந்த நூல்லையுமே கிடையாது. அதனாலதான் நீங்க பாரு, ஒரு யோக மன்றம்னு வச்சுக்கோங்க, எதை அடிப்படையாக கொண்டு பேசணும் தெரியுமா? திருக்குறள், திருமந்திரம், பதஞ்சலி, இந்த 3ஐயும் அடிப்படையாக கொண்டு எவன் பேசுறானோ அதுதான் உண்மையான யோக மன்றம். ஆனா இந்தியாவுல இந்த 3 பேர்த்தையுமே சொல்றதே இல்லை. இந்தியாவுல திருவள்ளுவர் பத்தி பேசுறது இல்ல, திருமந்திரத்தை பத்தி பேசுறது இல்ல, பதஞ்சலி பத்தி. இவங்க தான் யோகத்தினுடைய தலைவர்கள். 2000 ஆண்டு 3000 ஆண்டு இருக்காங்க. இவங்களை பத்தி யாருக்கும் தெரியாது. கேட்டு தியான மன்றம், பாபாஜி மன்றம், புண்ணாக்கு மன்றம், புடலங்காய் மன்றம், அப்பா மன்றம், அம்மா மன்றம், அம்மா கடவுள் அப்பா கடவுள்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு கடைசியில கைலாயத்தோட்டு ஊர் விட்டே ஓடி போயிட்டு ஒருத்தன். ஊர் விட்டே ஓடி போய் அந்தர கைலாசம் சந்தர கைலாசம் அவன் எங்கேயே போயிட்டு எங்க இருக்கான்னு தெரியல. அவன் ஒரு லூசு முண்டம், பன்னிக்குட்டி மாதிரி ஆழ்த்தா சோடு இருப்பான். பன்னிக்குட்டி மாதிரி அவன் ஒரு பன்னிக்குட்டி தானுங்க, அவன் ஒரு சரியான பன்னிக்குட்டி. சரியா? இப்படித்தான் எல்லாரும் இருப்பார்கள். இதுல பிசாசு இந்த வேலையெல்லாம் பண்ணும். யோகிகள்னா வெளியே வரவே மாட்டான். யோகிகள்லாம் வெளியே வர மாட்டேன். அவன் எங்க இருக்கானே. ஆமா, வெளியே நீ அதேதான், எங்கேயும் போகக்கூடாது. அதனால சொல்றேன், புகழ் வருமாயின் தான் போகணும், போகாது. சரி, தமிழ் வளர்ச்சித்துறை. தமிழ் உலகின் மூத்த மொழி. கீழே பாருங்க, வாழும் மொழிகள் இந்த தமிழும் சீனமும் மட்டுமே. இப்ப உயிர் வாழ்ற மொழின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் செத்து போச்சு. உயிர் வாழல் மொழியில பார்த்தீங்கன்னா தமிழும் சீன மொழியும் தான் இருக்கு. ஆனா சீன மொழி வந்து எழுதி படிக்க முடியாது, இலக்கணம் தரம் கிடையாது. அப்ப அது ஒரே வாழுகின்ற மொழி, ஒரே மொழி தமிழ் மொழி தான். சமஸ்கிருதம் செத்து போச்சு. சரியா? ஆனா வாழும் மொழியில சைனா மொழி இருக்குது, தமிழ் மொழி இருக்கு. ஆனா சைனா மொழி யாருனாலையும் படிக்க முடியாது, தமிழ் மொழி தான் நீங்க படிக்க முடியும், இலக்கணம் தர வாய்ந்தது. சரியா? சைக்கிள், சுனாமி போன்ற பிற மொழி சொற்களை நம்ம அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டும். நம் தமிழ் அகராதியில் உள்ள சொற்கள் ஆங்கில அகராதியில் உள்ள சொற்களை விட எண்ணிக்கையில் அதிகம் என்று உலகம் பாராட்ட வேண்டும். நம்மளுடைய டைரி, நம்மளுடைய கரை சொற்கள் அறிஞ்சொற்கள் அகராதி பத்தி ரொம்ப சிறுசா இருக்குது. அது பல லட்சமாக பெருக வேண்டும் சொல்றாங்க. அப்படின்னா வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிப்பேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், தன் மின்கண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். தானாக மின்சாரம் உற்பத்தி ஆகிற ஓட்டைன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அதை தன் மின்கண்ணு தமிழ்லே பேர் வச்சிருக்கேன். அப்ப நான் பேர், நீ போய் அவன் எப்படி பண்ற, தன் மின்கண் தான் சொல்லிக்கணும். அவன் செல்ஃப் எனர்ஜி ஹோல்னு போடுறான், தப்பு. அப்படி போடவே கூடாது. நான் என்ன கண்டுபிடிச்சனோ அதை அப்படியே அவன் பயன்படுத்திக்க வேண்டியதான். அதனுடைய செயல்பாடு என்னன்னு தான் பார்க்கணுமே தவிர பேரையே நீ மாத்துற. சைக்கிள்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. சைக்கிள்னா சுத்துன்னு அர்த்தம். சைக்கிள்னா சுத்துன்னு அர்த்தம். சைக்கிள் பைசைக்கிள்ல 2 தடவை சுத்துறது. அப்ப சைக்கிள்ல சக்கரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, பைசைக்கிள்ல 2 சக்கரம்னு அர்த்தம் இருக்கு. பைசைக்கிள்ல 2 சக்கரம், பை அப்படின்னா 2. பைபாஸ்னா இன்னொன்னு அர்த்தம், கூடுதலாக இருக்கிறது. இங்க ஒரு பாதை இருக்கும், பைபாஸ் இன்னொரு பாதை, 2 பாதை. அந்த அது பைனா 2ன்னு அர்த்தம், பை அப்படின்னா 2ன்னு அர்த்தம். சரி, முடிச்சுக்கிறேன். ஆக ஷ ஜ ஷ ஹ என்ற வடமொழி எழுத்துக்கள் நாம் தமிழில் பயன்படுத்துவதில் தாமதம் கூடாது. அடுத்தது பாருங்க, தமிழில் இலக்கணம் மிகவும் ஆணித்தரமானது. தமிழ் எழுத்து உச்சரிப்பை மட்டும் கற்றுக்கொண்ட ஒரு குழந்தை, ரொம்ப முக்கியமானது. தமிழ் உச்சரிப்பை மட்டும் கற்றுக்கொண்ட ஒரு குழந்தை எந்த தமிழ் புத்தகத்தையும் படிக்க முடியும். ஆனால்
ஆங்கில எழுத்தை உச்சரிப்பு மட்டும் தெரிந்து கொண்ட ஒரு குழந்தை எந்த ஆங்கில புத்தகத்தையும் படிக்க முடியாது. ஏன்னா தமிழ் எழுத்தோசி முன்னு சொல்லோசி முன்னு. எப்படி எழுதணுமோ அப்படிதான் பேசுவோம். எப்படி எழுதணுமோ அப்படிதான் பேசுவோம். அப்படிதான் ஆனா பேசணும். ஆங்கிலம் அப்படி இல்லை. பேசுறது வேற, எழுதுறது வேற. அடிப்படை ஆங்கிலம் குற்றமானது. அடிப்படை ஆங்கிலம் தவறு. அடிப்படையே ஆங்கிலம் தவறு. நீங்க தமிழ் நீங்க ஆங்கில எழுத்து தெரிஞ்சுட்டு எந்த ஆங்கில புத்தகம் படிக்க முடியாது. மனப்பாடத்தான் படிப்பீங்க. ஆனா தமிழ் எழுத்து படிச்சுட்டு தமிழ் எழுத படிச்சிட்டீங்கன்னா எந்த புத்தகத்தையும் எழுத்து கூட்டி படிச்சிடலாம். ஆனால் ஆங்கிலத்தை எழுத்து கூட்டி படிக்க முடியாது. ஆங்கிலத்தை உலகத்துல ஒரு எந்த மொழியை எழுத்து கூட்டி படிக்க முடியாதுங்க. தமிழ் மொழி ஒண்ணுதான் எழுத்து கூட்டி படிக்க முடியும். இப்ப புரியுதா? தமிழ் மொழி எவ்வளவு ஆடித்தரமானது புரிஞ்சுக்கங்க. அடிப்படையே தப்பா இருக்கு. சரி, முடிச்சுக்கலாம். ஆக 5 வயது உள்ள ஒரு குழந்தைக்கு பேச கற்றுக் கொடுப்பவர் அவங்க தாய் தான். இது எல்லா நாட்டிற்கும் எல்லா உலகத்துக்கும் பொருந்தும் பொதுவான விதி. 5 வயதிற்கு மேல் எழுத்து என்ற நிலை வரும்போது மனித குழந்தைக்கு தமிழ் இலக்கணம் மட்டுமே இனிமையானது. இங்கதான் எல்லாம் சிக்கி போறாங்க. ஒரு குழந்தை அம்மாட்ட இருந்து பேச கத்துக்குது. அதுக்கப்புறம் எழுத்து வடிவம் என்று வந்தால் அந்த குழந்தைக்கு எது இனிமையானது? தமிழ் மொழிதான் இனிமையானது. யாராவது ஒத்துக்க போறீங்களா? இதுதான் வழியே கிடையாது. அப்ப அம்மாட்ட இருந்து மொழி கத்துக்கிறீங்க. அம்மாட்ட இருந்து கத்துக்க, அது சரி, அது எந்த மொழி வேணா இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கான மொழி எந்த மொழி? வெளியோட தொடர்பு வச்சுக்கிறது, பேசுற மொழி, இனிமையான மொழி. என்னது? இனிமையான மொழி. தமிழுக்கு பேரு இனிமைன்னு ஒரு பேர் இருக்கு. அப்ப இனிமை, அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளாக இனிமை கருதியே அது வாழ்ந்துட்டு வருதுங்க. இனிமையா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு செய்திகளை கொடுக்க முடியுது. முடிச்சுக்க போறேன், சரியா? ஆகையினால நுனி நாக்கில் பாருங்க, எல்லா மொழியும் கஷ்டப்படலாம். ஆனா தமிழ் மட்டும் இந்த நான் கசவில பேசல. பாருங்க, நான் பேசும் பொழுது எது நம்ம கைகள் ஆற்ற தவிர கஷ்டப்படவே தேவையில்லை. நுனி நாக்கிலே பேசிட்டு பாருல. எல்லாமே நுனி நாக்கு அசைவிலே எல்லா ஓசையும் கொடுத்துட முடியும். மற்றதுல அடி வைத்திருந்து பேசி ஆகணும். என்னது? அடி வைத்திருந்து பேசணும். ஆனால் மேல நுனி நாக்கிலே பேசிட்டு போயிடலாம். சக்தி விரயமாகாது. சக்தி விரயமாகாது. புரிஞ்சுங்க. ஆக அடுத்த நூற்றாண்டில் நாம் மனிதர்கள் எல்லோரும் தமிழர்களாக இருப்போம் என்று உறுதி. இவ்வளவுதான் விஷயமே. வேற சந்தேகம் இருக்கா? நிறைவு செஞ்சுக்கலாம். சங்கர் ஏதாவது இருக்கா? நன்றி. ராஜீவ்காந்த் ஏதாவது கேட்கறீங்களா? ஒன்றும் இல்லையா? பிடிச்சிக்கலாமா? காலையில் 4:30 மணிக்கு பார்க்கலாம். நன்றி. இல்லையா